okayma. Next you are going to see the unit 3. Okay, unit 3 what you are going to see the heading is connectedness. Definition of connectedness அப்படின்னு பார்த்தீங்கன்னா let x be a topological space. சரியா, நம்ம சொல்லியிருக்காங்க let x be a topological spaceன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த செப்பரேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து இஸ் எ பேர்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்ம கொடுத்துருக்காங்க செப்பரேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் எ பேர் u, v of distant non-empty open subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. whose union is x ன்னு சொல்லியிருக்காங்க. the space x is said to be connected. சரி, நம்ம சொல்லியிருக்காங்க distant non-empty open setன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, u union v that is equal to pi. அங்கே மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கம்மா, u union v வந்து ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் டு பை. அதுதான் சொல்லுவோம் டிஸ்ஜாயிண்ட் யூனியன். டிஸ்ஜாயிண்ட்னா என்ன சொல்லுவோம், நம்ம யூனியன் சொல்லிட்டு சொல்லுவோம். அது இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லுவோம். சரி, distant non-empty open subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. whose union is x. சரியா, the space x is said to be connected if there does not exist subtraction of x, that is the space x is connected if it cannot be expressed of as the union of two non-empty distant open subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் வந்து எப்போ கனெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if it cannot be expressed of as a union of two non-empty distant open subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரெண்டுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பேஸ் வந்து எப்போ கனெக்டட் அப்படின்னு பார்த்தோன்னா if it cannot be expressed of as the union of two non-empty distant open subset of x ன்னு சொல்லியிருக்காங்க. u equal to 5 or v equal to pi ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், கீழே தியரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. that is connectedness is a topological property ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க connectedness is a topological property ன்னு சொல்லியிருக்காங்க. second subdivision, prove that a space x is connected if and only subset of x that are both open and closed in x or empty set and x itself. The connectedness is a topological property. Prove that a space x is connected if and only subset of x that are both open and closed in x or empty set. சரி, என்னம்மா சொல்லியிருக்காங்க, கனெக்டட்னஸ் வந்து topological ப்ராப்பர்ட்டின்னு சொன்னாங்க. subdivision to prove that the space x is connected if and only the only subset of x that are both open and closed in x or empty சொல்லியிருக்காங்க. ஓப்பனாகவும் இருக்கும் and closed in x இருக்கும் or empty set and x itself சொல்லியிருக்காங்க. சரி, ப்ரூஃப் பாருங்கள். let x be a connected space. let x be a connected space சொல்லியிருக்காங்க. suppose a is another subset of x which is both open and closed ன்னு சொல்லியிருக்காங்க. a is closed in x. சரியா, that is equal to x minus a is open சொல்லியிருக்காங்க. a is closed in x. x minus a is open.
அப்போ ஏ வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அதில் நம்ம எக்ஸ் போட்டோம்னா நமக்கு என்னம்மா ஆகும், நமக்கு எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஓப்பன் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் மைனஸ் ஏ வந்து என்னமோ சொல்லியிருக்காங்க, ஓப்பன் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பை, எக்ஸ் மைனஸ் ஏ நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க, நாட் ஈக்குவல் டு பை சொன்னாங்க. எக்ஸ் மைனஸ் ஏவும் என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. வேர் ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ ஆர் disjoint non-empty open subset of xன்னு சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. therefore x as a subtraction சொல்லியிருக்காங்க. x is not connected which is a contradiction சொல்லியிருக்காங்க. நம்ம என்னமோ சொல்லியிருக்காங்க, நமக்கு ஏ நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு பை அப்படின்னா ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ ஆர் disjoint அண்ட் non-empty ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. disjoint ஓப்பன் செட்டாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓப்பன் இன் எக்ஸு. சரியா? ஏ அண்ட் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. therefore எக்ஸ் ஆஸ் ஏ சப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் இஸ் நாட் கனெக்டட்னஸ் இட் இஸ் a contradiction சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் இஸ் நாட் கனெக்டட் விச் இஸ் அ கான்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். பை அண்ட் எக்ஸ் ஆர் ஒன்லி செட்ஸ் விச் ஆர் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சொல்லியிருக்கிறாங்க. பை அண்ட் எக்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி த செட்டு விச் ஆர் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கான்வர்ஸ் பார்ட்டில் என்னம்மா சொல்லியிருக்காங்க, த எம்டி செட் பை ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, let pi and x be only set which are both open and closed ன்னு சொல்லியிருக்காங்க. எம்டி செட் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க பை ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. let pi and x be the only set which are both open and closed. pi and x be the only set which are both open and closed ன்னு சொல்லியிருக்காங்க. to prove x is connected. சரி, என்னம்மா சொல்லியிருக்காங்க, டு ப்ரூவ் எக்ஸ் இஸ் கனெக்டட் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எக்ஸ் இஸ் நாட் கனெக்டடாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லியிருக்காங்க தென் எக்ஸ் ஆஸ் ஏ சப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க. லெட் எக்ஸ் ஈக்குவல் டு u யூனியன் v வேர் u நாட் ஈக்குவல் டு பை, v நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. u இன்டர்செக்ஷன் v ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க u வந்து நாட் ஈக்குவல் டு பை, v வந்து நாட் ஈக்குவல் டு பை, u intersection v வந்து ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் u and v ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. u ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் v which is closed. u is both open and closed which is a contraction x is connected சொல்லியிருக்காங்க. hence the proof.
Pi and x are only set which are both open and closed ன்னு சொல்லியிருக்காங்க. Converse for the empty set pi of x ன்னு சொல்லியிருக்காங்க. Let pi and x be only set which are both open and closed ன்னு சொல்லியிருக்காங்க. To prove x is connected சொல்லியிருக்காங்க. Let நம்ம சொல்லியிருக்காங்க empty set pi of x ன்னு சொல்லி நம்ம given எடுத்துருக்கோம். சரி, அப்போ எம்டி செட் பை எடுத்தோம்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பை அண்ட் எக்ஸ் பி த ஒன்லி செட் விச் ஆர் போத் ஓப்பனாகவும் இருக்கும் க்ளோஸ்டாகவும் இருக்கும்னு சொல்லுவோம். சரி, அப்படின்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்வெர்ஸ் பார்ட்டில் வந்து டு ப்ரூவ் எக்ஸ் இஸ் கனெக்டட்னு எடுத்தோம். சப்போஸ் எக்ஸ் இஸ் நாட் கனெக்டடாக இருந்துச்சு அப்படின்னா தென் எக்ஸ் ஆஸ் எ சப்ராக்ஷன் let x equal to u union v where u not equal to pi, v not equal to pi, u intersection v equal to pi சொல்லியிருக்கோம். and u and v can are open in x சொல்லியிருக்கோம். u equal to x minus v which is closed சொல்லியிருக்கோம், which is both open and closed சொல்லியிருக்கோம், which is a contradiction x is connected hence the proof. Next பார்த்தீங்கன்னா லெமா subtraction is a subspace சொல்லியிருக்காங்க. If y is a subspace of x, a subtraction of y is a pair of disjoint non-empty set E and B சொல்லியிருக்காங்க. whose union is y, neither of which contains a limit point of other சொல்லியிருக்காங்க. The space y is connected if there exists no number subtraction of y சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க லெம்மா பார்த்தீங்கன்னா subtraction is a subspace சொல்லியிருக்காங்க. y is a subspace y is a subspace of y. Subtraction of y is a pair of disjoint non-empty set A and B whose union is y சொல்லியிருக்காங்க. neither of which contains the limit point of other சொல்லியிருக்காங்க. The space y is connected if there exists no subtraction of y. நம்ம சொல்லியிருக்காங்க லெம்மா subtraction is a subspace if y is a subspace of x, a subtraction of y is a pair of disjoint non-empty set A and B whose union is y சொல்லியிருக்காங்க. neither of which contains a limit point of other சொல்லியிருக்காங்க. The space y is connected if there exists a number subtraction of y சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லுவோம் y வந்து subspace of x இருந்துச்சுன்னா a subtraction of y is a pair of disjoint non-empty set A and B சொல்லியிருக்காங்க. this union is y சொல்லியிருக்காங்க. neither of which contains a limit point of other சொல்லியிருக்காங்க. the space y is connected if there exists no subtraction of y சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து y வந்து ஒரு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துச்சுன்னா அது சப்ராக்ஷன் y வந்து எப்படி இருக்குன்னா டிஸ்டான் நான் எம்டி செட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு ஏ அண்ட் பி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ யூனியன் வந்து ஒய்யாக இருந்துச்சுன்னா நெய்தர் ஆஃப் விச் கண்டென்ட் அதுக்கு லிமிட் பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லிமிட் பாயிண்ட் ஆஃப் அதர்ன்னு சொல்லியிருக்காங்க. the space y is connected if there exists no subtractions of yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது y கனெக்டடாக இருந்துச்சுன்னா நோ சப்ராக்ஷன், அப்போ ஒய்க்கு வந்து சப்ராக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பாருங்கள். சப்போஸ்
A and B form a subtraction of y இருந்துச்சுன்னா then A union B where A not equal to pi and B not equal to piன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சப்போஸ் A and B form a subtraction y இருந்துச்சுன்னா என்னமா சொல்லியிருக்காங்க, then A union B where A equal to நம்ம சொல்லியிருக்காங்க A வந்து நாட் ஈக்குவல் டு பை அண்ட் B வந்து நாட் ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு பை. A and B are open in Y. ஏன்ஸ் A and B are closed in Yன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் க்ளோஸ்டு அது ஓப்பன்னா யூனியனாக இருந்தால் ஓப்பன் சொல்லுவோம். அதே வந்து க்ளோஸ்னால் A இன்டர்செக்ஷன் B வந்து நம்ம சொல்லியிருக்காங்க ஈக்குவல் டு பையாக இருந்துச்சுன்னா அது வந்து க்ளோஸ்டு இன் Yன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ay bar is a closure of A in Yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ay bar is closure of A in Yன்னு சொல்லியிருக்காங்க. then ay bar that is equal to Aன்னு சொல்லியிருக்காங்க. that is a equation 1 சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம A is closed in Yன்னு சொல்லியிருக்காங்க. also ay that is equal to A bar intersection Y where A is a closure of A in Xன்னு சொல்லியிருக்காங்க, in Yன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ay equal to A bar intersection Y where A is a closure of A in Yன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது பட் ay ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் Yன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A பார் இன்டர்செக்ஷன் Y வந்து நமக்கு A யூனியன் பாரா Y வந்து நம்ம சொல்லுவோம் நான் எம்டி டிஸ்டாண்ட் ஓப்பன் சப்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ A யூனியன் Bன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த A பார் வந்து இன்டர்செக்ஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நமக்கு A பார் இன்டர்செக்ஷன் A யூனியன் ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B. சரியா? அப்போ A யூனியன் ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் B அப்படின்றாங்க. A பார் இன்டர்செக்ஷன் B தட் இஸ் ஈக்குவல் டு பைன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? A இன்டர்செக்ஷன் B டேஷ். சரியா? அப்போ A பாரை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B டேஷ் சொல்கிறோம். இன்டர்செக்ஷன் B தட் இஸ் ஈக்குவல் டு பைன்னு சொல்கிறோம். சரியா? தட் இஸ் Y ஈக்குவல் டு A யூனியன் B டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஆனால் A பார் இன்டர்செக்ஷன் ஏன்னா நமக்கு நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு ஏன்னு சொல்லியிருக்காங்க. A intersection B union of A dash intersection B that is equal to பைன்னு சொல்லியிருக்காங்க. A dash intersection B that is equal to pi அப்படின்னா that is capital B does not contains the limit point of Aன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Similarly A does not contains the limit point of Bன்னு சொல்லியிருக்காங்க. Similarly நம்ம என்ன சொல்லியிருக்கோம், A does not contains the limit point of Bன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம கான்வர்ஸ் பார்ட் என்ன எடுத்துருக்கோம் பாருங்கள். என்ன இப்போ நம்ம கிவனாக எடுத்தோமோ அதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? என்னமா கொடுத்துருக்காங்க நமக்கு, சப்போஸ் y ஈக்குவல் டு A யூனியன் B இருந்துச்சுன்னா விச் த A நாட் ஈக்குவல் டு பை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா B நாட் ஈக்குவல் டு பை. சரியா? A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு பை. Suppose y equal to A union B which A not equal to pi, B not equal to pi, A intersection B equal to pi. A and B are not containing the limit point of other சொல்லியிருக்காங்க. A and B வந்து நம்ம சொல்லியிருக்காங்க
not containing the limit point of otherன்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லியிருக்காங்க. டு prove A and B are open in Yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லியிருக்காங்க A and B are open in Yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. A and B are not containing the limit point of B and A ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. A and B வந்து நம்ம சொல்லியிருக்காங்க not containing the limit point of Bன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க and A ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ A dash intersection B equal to pi and A intersection B dash equal to piன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எது வந்து இன்வர்ஸ் எடுத்தாலும் அது வந்து இன்டர்செக்ஷனில் போகும்போது அது வந்து க்ளோஸ் செட்டில் போகும்போது அது வந்து நாட் எம்டி செட்டாக தான் நம்ம சொல்லுவோம். சரி, அதான் சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்காங்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க உனக்கு ஏ, அதே வந்து வெளியே இருக்கிறது ஃபுல்லாக வந்து ஏ பார். சரி, அவுட்டர் பார்ட் வந்து ஏ ஒய்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போது ஏ இன்டர்செக்ஷன் ஒய் ஈக்குவல் டு ஏ அண்ட் பி பார் இன்டர்செக்ஷன் ஒய் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏ அண்ட் பி ஆர் க்ளோஸ்ட் இன் ஒய்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. And that is equal to A equal to y minus b. Therefore A is open in y. அப்போ B is open in yன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஏன் say proof. நெக்ஸ்ட் பேஜ் என்ன கொடுத்துருக்காங்கம்மா நமக்கு. Note, the subspace Y is connected if Y has no subtractions சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் அ கனெக்டட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Subdivision 1, let X denote the 2 point in the discrete topologyன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு let X denote the 2 point in the discrete topologyன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க 2 point வந்து denote பண்ணுறாங்க in discrete topology. Obviously there is no subtraction of x, so x is connected சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இன்னும் எக்ஸ் வந்து 2 point வந்து in discrete topology denote பண்ணியிருக்காங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு -1, அதுதான் இன்டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அப்போ எக்ஸ் இஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய்யாக இருந்துச்சுன்னா இந்த செட் -1, 0 அண்ட் 0, 1. சரி, அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில் பார்த்தீங்கன்னா -1, 0 அண்ட் 0, 1 do not form a subtraction of xன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அது வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம do not form a subtraction of xன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? பிகாஸ் the first set contain the limit point 0 of the second setன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. therefore -1, 1 is connected சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, செகண்ட் செட் -1, 1 is connected. Subdivision 3, the set of rational set Q is not connected. என்னமா சொல்லியிருக்கோம், the set of rational setல Q வந்து என்னமா சொல்லியிருக்கோம் not connected சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். In fact the only connected subspace of Q or the one point setன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, என்னமா சொல்லியிருக்கோம் சப்ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா என்னமா சொல்லியிருக்காங்க நமக்கு the one the set suppose y equal to p, qன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரேஷ்னல் செட்டில் q வந்து நாட் கனெக்டட்னு சொல்கிறோம். அப்போது இன்ஃபேக்ட் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கனெக்டட் சப்ஸ்பேஸ் வந்து q வந்து ஒரே பாயிண்டில் மட்டும்தான் கனெக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் y equal to p, q belongs to q is a rational number, rational set. ஓகேவா, p, q மட்டும்தான் அதில் மட்டும் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வந்து கனெக்ட் ஆகும். p, q வந்து தான் பிலாங்ஸ் டு க்யூன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் y is not connected. அப்போது நம்ம y வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா irrational நம்பர் நம்ம லைன் பிட்வீன் p and qன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் y equal to -infinity, a intersection y union of a, infinity intersection yன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபார்ம்ஸ் ஏ சப்ராக்ஷன் ஃபார் yன்னு சொல்லிட்டு சொல்கிறோம்.
forms a subtraction for yன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா லெமா. If the sets C and D form a subtractions of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, and if y is a connected subspace of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, then y lies entirely within either C or D ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? If the sets C and D form a subtraction of x and if y is a connected subspace of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. y is a connected subspace of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. u equal to pi v equal to pi of x சொல்லியிருக்காங்க. அப்போ then y lies entirely within C or D ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. given C and D forms a subtraction of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? C and D forms a subtraction of x ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. therefore x equal to C union D ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. here C not equal to pi and D வந்து not equal to pi. சரியா? கம்மா C intersection D equal to pi ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? C and D are open in x. இப்போ நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு C and D வந்து இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் நம்ம என்ன எடுத்துருக்கோம், நம்ம C யூனியன் Dன்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அப்போது ஏர் C நாட் ஈக்குவல் டு பை, D நாட் ஈக்குவல் டு பை, கமா C இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அண்ட் C and D ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போது C intersection y and D intersection y are open in yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. C intersection y and D intersection y are open in y. சரியா? அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C and D வந்து சப்ராக்ஷன் ஆஃப் எக்ஸில் வந்து ஃபார்ம் பண்ண சொன்னதுனால நம்ம என்ன எடுத்தோம், நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு C யூனியன் Dன்னு சொல்லிட்டு எடுத்தோம். இயர் C வந்து நாட் ஈக்குவல் டு பை, D வந்து நாட் ஈக்குவல் டு பை, C இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். அப்போது C and D ஆர் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, that is equal to C intersection y and D intersection y are open in yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேவா? these two sets are distant சொல்லிட்டு சொல்கிறோம். ஏன்னா அது எதுலேருந்து எடுத்தோம், நம்ம டிஸ்டான்ட் யூனியன்லேருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம். எக்ஸ் ஈக்குவல் டு C யூனியன் Dலேருந்து தான் நம்ம என்ன எடுத்தோம், நம்ம இன்டர்செக்ஷன் நம்ம ஃபார்ம் பண்ணோம். சரியா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, these two sets are distant and the union in yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். சரியா? அது வந்து ஒயில் தான் நமக்கு வந்து யூனியன் இருக்கிறதுனால அது வந்து ஓப்பன் டூ செட்ஸ் ஆர் ஓப்பன். சரியா? இன் yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது y ஈக்குவல் டு C இன்டர்செக்ஷன் y யூனியன் D இன்டர்செக்ஷன் yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? if C intersection y that not equal to pi, D intersection y வந்து not equal to piன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. then C intersection y and D intersection y will form a subtraction for yன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y cannot be connectedன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். பட் இட் இஸ் கிவன் தட் ஒய் வந்து கனெக்டட்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு வந்து வந்துருக்குது நாட் கனெக்டட்னு தான் வந்திருக்கு. ஆனால் therefore C intersection y ஈக்குவல் டு பைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஆர் D intersection yயும் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். therefore y contain D ஆர் y contain Cன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். NC proof. Okay, next class we will see. Thank you.